So you can see this problem. So here V equal to M2 of set of all 2 by 2 matrices. Okay, and W is given. So W. Okay, so W equal to the set of all W ன்றது வந்து இது W னா W1. Okay, W1. So this is what set of all matrices of this form. A minus A, C, D in this way. Such that so A, C, D belongs to in R, and W2 equal to the set of all elements of this form. So A, B minus A, D, such that A, B, D belongs to R. Okay. So இங்க என்னதுன்னா if M is a number, this is what the dimension of W1 intersection W2, and N equal to so the dimension of W1 plus W2, W1 plus W2. Then the pair M comma N. What is the dimension? Is what? Okay, this is the question. So நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இங்க எனக்கு இப்போ இந்த W1 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, A மைனஸ் A CD. ஸோ இது வந்து சப்ஸ்பேஸா? ஓகே, எனக்கு 0 எலமெண்ட் அதுல இருக்கு. ஸோ அதுல அந்த எலமெண்டோட ஃபார்ம் இங்க ஏன்னா அதனுடைய அது வந்து மைனஸ் ஏ, இது சிடி, இது மட்டும் வேரி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஏ மைனஸ் ஏ அந்த மாதிரி இருக்கு. அதே போல செகண்ட் W2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம், அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏன்னா இது வந்து மைனஸ் ஏ, அப்ப பிடி மட்டும் உங்களுக்கு வேரி ஆகுது. ஸோ இது ரெண்டுமே சப்ஸ்பேஸா இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஸோ W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து என்னது? சப்ஸ்பேஸ். ஓகே, ஓகே, சப்ஸ்பேஸ். ஓகே, subspace of capital V. So இங்க W1 intersection W2ன்றது எப்படி இருக்கும்? So here what is W1 W2? W1 intersection W2. ஸோ இந்த கொடுத்துருக்கிறதுல இந்த இன்டர்செக்ஷன்ல இருக்கிறது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஏ, அது பிக்ஸ்டு. ஸோ இது ஏன்னா இது என்னவா இருக்கணும்? இந்த ரோ இதுவும் மைனஸ் ஏ, அதே போல இது மைனஸ் ஏ, இது டி, இதான் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ கமா டி பிலாங்ஸ் டு இன் ஆர். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இதான் இதனோட இன்டர்செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் A11 வந்து ஏ, அப்ப A12, ஏன்னா இங்க வந்து பி, இங்க இந்த W2ல வந்து பி வேரி ஆகுது, அதுல பிக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ இருக்குது. ஓகே, அதே போல இங்க சி வந்து வேரி ஆகுது W1ல, பட் அதை கரஸ்பாண்டியா இது மைனஸ் ஏன்றது பிக்ஸ்டு பேஸ், ஏ பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்றோம். ஸோ அப்ப இங்க இதனோட இன்டர்செக்ஷன் வந்து இதுதான் வரும். சொல்றது புரியுதுங்களா? இது ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ W1 பிளஸ் W2 இஸ் ஆல்சோ ஏ சப்ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அது வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா அதுல இருக்கிற என்ட்ரி வைஸ். ஓகே, அதுல W1ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுப்போம், W2ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுப்போம், அது ரெண்டையும் ஆட் பண்றது. ஸோ திஸ் சம் இஸ் ஆல்சோ ஏ சப்ஸ்பேஸா இருக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ். ஏன்னா இதுல 0 எலமெண்ட் இருக்குது, அதுலயும் 0. ஸோ ஆட் பண்றது எல்லாமே அதுல உங்களுக்கு அதனுடைய W1 பிளஸ் W2 இஸ் ஆல்சோ ஏ சப்ஸ்பேஸ். ஸோ நமக்கு இப்போ டைமென்ஷன் ஆஃப் W1 என்னவா இருக்கும்? வாட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் W1?
வாட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் W1? ஸோ இந்த என்ட்ரி மொத்தம் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து 4. பட் ஆனா இந்த ஏ இங்க இது மைனஸ் ஏன்றதுனால அப்போ ஒன்று குறையுது. அப்போ இதனுடைய டைமென்ஷன் வந்து என்னது? 3. ஏ மட்டும் தெரிஞ்சா போதும், மைனஸ் ஏ நம்ம சொல்லிடலாம். சிடி மட்டும்தான் எனக்கு டிஃப்ரெண்ட். அதே போல அண்ட் டைமென்ஷன் ஆஃப் W2 equal to this is also 3. Okay. What is dimension of W1 intersection W2? This is what here. What is this? இது ஏன்னா இது மைனஸ் ஏ, ஸோ இது எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஏடி இது 2 லெட்டர்ஸ் தான். ஓகே, அப்ப 2 எலமெண்ட்ஸ் தான். அப்ப இங்க எனக்கு என்ன கிடைக்குது? டைமென்ஷன் வந்து இதனோட டைமென்ஷன் வந்து 2. ஓகே தானுங்களா? இது புரியுதுங்களா? ஸோ இங்க ஏ ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும் ஒரு வெக்டர்ஸ் தேவைப்படுது. ஒன்ஸ் ஏ என்னன்னு தெரிஞ்சுன்னா மைனஸ் ஏ நான் சொல்றேன். அதே போல இங்க இந்த A21 நான் சொல்லிடுவேன். அப்ப டி ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும் எனக்கு ஒரு வெக்டார் தேவைப்படுது. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? நெக்ஸ்ட், சோ அப்ப இங்க இந்த இதுல வந்து n வந்து என்னது? சோ சாரி, m ஈக்குவல் டு 2. ஓகே, m வந்து என்னது? 2. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் W1 plus W2? So dimension of W1 plus W2. So this is what dimension of W1 plus dimension of W2 minus dimension of W1 intersection W2. Okay, so this is a property. அப்போ dimension of W1 வந்து என்னது? 3. W2 also 3 minus 2. This is equal to what? 4. Okay, so this implies n equal to 4. So therefore, what is the pair? Okay, so the pair m comma n, this is equal to 2 comma 4. Okay, இது ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் அந்த இது நமக்கு அந்த W1 இன்டர்செக்ஷன் W2 தான் சார். ஹலோ சார், சொல்லு நீ பேசுறது தெளிவா கேட்க மாட்டேங்குது. சொல்லு W1 intersection W2 equal to அந்த கரெக்டா தெரிஞ்சு அந்த மைனஸ் ஏ 2 இப்படி W1 பாருப்பா, W1ல இந்த ரோ இந்த ஏன்னா இது மைனஸ் இது ரெண்டு W1 இன்டர்செக்ஷன் இது ரெண்டுத்தினோட இன்டர்செக்ஷன் தானே. அப்ப இதுல எது காமனா இருக்குதுன்றது பாக்குறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா W1ல CD வந்து வேரி ஆகுது. பட் ஒன்ஸ் ஏ என்னன்னு தெரிஞ்சதுன்னா மைனஸ் ஏ நான் சொல்றேன். ஓகே, அது ஏன்னா ஏ மைனஸ் ஏ அதை டிபெண்ட் பண்ணிக்குது. W2ல வந்து இந்த காலம் பிடி மட்டும்தான் எனக்கு வேரி ஆகிட்டே இருக்குது. அப்ப இதனோட இன்டர்செக்ஷன்ல அப்ப இந்த எலமெண்ட் பர்டிகுலர் தானே இங்க. அப்ப இதனோட இன்டர்செக்ஷன்ல வந்து இங்க மைனஸ் ஏவும் இங்க வரும் தானே. பின்ற பிளேஸ்ல பி ஈக்குவல் டு மைனஸ் ஏவாவும் இருக்கலாம்ல. அதே போல சின்ற பிளேஸ்ல மைனஸ் ஏவும் இருக்கலாம்ல. சோ அப்ப அதனோட இன்டர்செக்ஷன் ஓகே, இது எனக்கு பிக்ஸ் ஆகணும்ல. ஏன்னா இங்க மைனஸ் ஏ இருக்கணும் W2ல. அதே போல W1ல இந்த ஏன்னா இது மைனஸ் ஏ, இது பிக்ஸ்டு. இதான் இதனுடைய சப்ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப அது வரணும்ல. இது ஏன்னா இது மைனஸ் ஏ, அப்ப இன்டர்செக்ஷன்ல அது இருக்கணும்ல. ஓ, ஃபிக்ஸ்ட் ஆனது ஃபர்ஸ்ட். ஆமா அது இட் இஸ் த காமன். அப்ப அது இதுக்கு காமன். அப்போ சொல்றது புரியுதா இல்லையா?
இந்த மைனஸ் ஏவும் இந்த பி இந்த W2ல இந்த பி பிளேஸ்ல மைனஸ் ஏ இருக்கு புரியுது அதை புரியுது மட்டும் நான் ஃபிக்ஸ்ட் எடுக்கணும். ஆனது ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடணும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். So one more problem. So next, so consider the subspace. So let capital W equal to the set of all elements x1, x2, etc. x10. So belongs to in R10. Okay, such that so here xn equal to x n minus 1 plus x n minus 2 for 3 less than or equal to n less than or equal to 10. Okay. Okay. So it is a subspace of R10. So let is subspace of R10. Now, what is the dimension? What is the dimension of W? Okay, 4 options கொடுத்திருக்காங்க 2, 3, 9, 10. So what is the dimension? So இங்க கவனிங்க. So இங்க இந்த ரிலேஷன் இதுதான் முக்கியம். ஸோ இந்த எலமெண்ட்ஸோட இங்க என்ன கொடுத்துருக்காங்க x up to x10. ஓகே, ஸோ எனக்கு R10ல நான் ஒரு சப்ஸ்பேஸ் இங்க நான் எனக்கு என்னது xn equal to xn minus 1 plus xn minus 2. இப்போ xn depends on both xn minus 1 xn minus 2 என்ன அது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு xn கிடைக்கிறது. அப்ப இங்க n வந்து 3. ஓகே, அப்போ x3 எனக்கு எப்படி இருக்கும்? x3 equal to x1 plus x2. ஓகே, அதே x4 வந்து x3 plus x2. ஓகே, பட் x3 வந்து யாரு? ஆல்ரெடி x1 plus x2. ஸோ இங்க ஒரு எனக்கு x2 இருக்குது. This is equal to what? So x1 plus 2x2. Okay. ஸோ இதே போல பாருங்க, அடுத்து x5 எனக்கு என்ன வரும்? ஸோ x5 equal to x4 plus x3. அதானுங்களா? ஓகே, ஓகேவா இல்லைங்களா? அப்ப இங்க x4 என்னது? ஸோ x1 plus 2x2. x3 வந்து என்னது? ஸோ x1 plus x2. இப்போ இதுல இருந்து எனக்கு இது 2x1 plus 3x2. ஓகே, இப்போ அடுத்து x6 வந்து இன் டர்ம்ஸ் x5 x4ல எழுதுவோம். பட் அகைன் x4 வந்து யாரு டிபெண்ட் பண்ணியிருக்கா? ஸோ இது அப்படியே போனீங்கன்னா x10 நாம எப்படி எழுதுவோம்? ஸோ x8 plus x9. பட் x9
x9 and x8 both depends on x1 x2. அதையும் in terms of x1 x2 வச்சு எழுதும். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ x10 ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன், சொல்றது புரியுதுங்களா இல்லையா? Yes, sir. இப்ப அடுத்து x6 நீங்க எப்படி எழுதுவீங்க? x6 என்னவா இருக்கும்? x5 plus x4. x5 வந்து என்னது? 2x1 plus 3x2. x4 வந்து என்னது? அப்ப இதுல இருந்து 3x1 plus 5x2. ஸோ அப்போ எல்லாமே x1 x2 வச்சுக்கிட்டு எழுதலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் வி நோ so x1 and x2, we can write all other entries. Using in terms of x1 x2, in terms of all other entries, in terms of x1 and x2. அப்ப x1 x2 மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், மத்த ரிமைனிங் 8 எலிமெண்ட்ஸ் 8 என்ட்ரிஸ் என்னால எழுத முடியும். அப்ப இந்த சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னது? Therefore, what is the dimension? 2. 2. அவ்வளோ. Very simple problem. Okay. So one more problem. So what is that? So if so v1, v2, v3, okay, so is linearly independent, the set of vectors. Okay, then linearly independent vectors of capital V over R. Okay, then which of the following set? Then so which of the following set is linearly independent? Okay, so you can check. So set 1 v1 plus v2 minus v3, comma 2v1 plus v2 plus 3v3, comma 5v1 plus 4v2. இது ஒரு செட்டு. So next b so v1 minus v2, v2 minus v3, v3 minus v1. Okay, அடுத்து c so v1 plus v2 minus v3, so v2 plus v3 minus v1,
V3 plus V1 minus V2 V1 plus V2 plus V2. Fourth, so V1 plus V2, V2 plus 2V3, so V3 plus 3V1. Okay. Okay. ஸோ இதுல எது வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குன்றது நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுல முதல்ல எது இருக்காது? ஸோ நீங்க எப்படி இது ஃபைண்ட் அவுட் பண்றது? இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுனா என்ன வரும்? ஸோ இதனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்னது எனக்கு? ஸோ 1 1 minus 1 2 1 3 5 4 0. இதனோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது டிட்டர்மினன்ட் என்ன வருது? ஸோ 1 into 0 minus 12 minus 2 0 plus 4 plus 5 into so 3 plus 10. அப்போ இது எனக்கு என்ன வருதுங்க? ஸோ minus 12 minus 8 3 plus 1 3 plus 1 இது வந்து plus 20. So this is equal to 0. First one is not a linearly independent. Okay. அதே போல C வந்து linearly independent இருக்காது. More than இந்த ஸோ V1 V2 V3 அதை பேஸ் பண்ணி இந்த 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுவும் linearly independent இருக்காது. ஓகேங்களா? நீங்க அதை எழுதுனீங்கன்னா ஃபோர்த் இது வந்து எனக்கு 0 ஆயிடும். ஓகே, 0 காலம் ஆயிடும். நீ 4x4 மேட்ரிக்ஸ் ஆயிடும். ஸோ அது எனக்கு நடக்காது. இப்போ இன்னும் பிசிஏ இதே போல நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பி அதே போல வெரிஃபை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. பி டிட்டர்மினன்ட் என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இதனோட டிட்டர்மினன்ட் பண்ணீங்கன்னா என்ன வருது? ஸோ 1 minus 1 0 0 1 minus 1 minus 1 0 1. இதனோட டிட்டர்மினன்ட் என்ன வருது? ஸோ 1 into 1 minus 1 into 1. This is equal to 0. So இதனோட டிட்டர்மினன்ட் என்ன வருது? ஸோ 1 1 0 0 1 2 3 0 1. இதனோட டிட்டர்மினன்ட் ஸோ 1 minus 0 plus 3 2 minus 0. So 1 plus 6 equal to 7. This is what? Not equal to 0. So this is linearly independent. So in this way, இதெல்லாம் வந்து 3 மார்க் கொஸ்டின் பார்ட் சில. ஓகேங்களா? பார்ட் சி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சப்ஸ்பேஸ்? புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, ஸோ வாட் இஸ் பி, வாட் இஸ் வி,
V is equal to P6 of R, set of all polynomial whose degree less than or equal to 6. Okay, then which of the following is true? Okay, let V அதனுடைய subspaces எல்லாம் கொடுத்திருக்காங்க. So which of the following is true? Option A. So the set of all set or F belongs to in V such that F of 1 by 2 not equal to Q. Okay. Okay. Is a subspace of which of the following true னு சொல்லணும். இது சப்ஸ்பேஸா இருக்குமா? ஓகே, அடுத்து B set of all F belongs to capital V such that F of 1 by 2 F of 1 by 2 equal to 1. Okay, is a subspace of V. அடுத்து C the set of all F belongs to in capital V such that so F of 1 by 2 equal to F of 1 is a subspace அடுத்து D the set of all F belongs to capital V such that so F dash of 1 by 2 equal to 1 is a subspace. ஓகே, இப்போ பாருங்க எது வந்து சப்ஸ்பேஸா இருக்குன்றது சொல்லணும். 4 ஆப்ஷன்ல வந்து எது வந்து சப்ஸ்பேஸ்? முதல்ல இல்ல, எது இல்லைன்றது எப்படி சொல்லுவீங்க? இந்த 4 ஆப்ஷன்ல எது எதெல்லாம் சப்ஸ்பேஸ் இல்ல, எது எதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல? பியும் டியும் இருக்காதுல்ல சார். எது